ஸோ காய்ஸ், 2 பெரிய பார்சல் வந்திருக்கு. யாரோ மிஸ்டீரியஸாக நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. பார்சல் உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க பார்சலை பிரிக்கலாம். ஸோ காய்ஸ், 2 பார்சல் நல்லா பெருசாக இருக்குது. முதல்ல எதை பிரிப்போம்? இதுவா இது நல்லா பேக் ஆகிருக்கு. இது கொஞ்சம் பாக்கெட் பிரிஞ்சிருக்குது. உள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். யார் அனுப்பிச்சா என்ன அனுப்பிச்சா ஒன்றும் புரியல. இதுவுமே பெருசாக இருக்குது காய்ஸ். ஐயோ, இங்கே ஒரு சீலு இங்கே ஒரு சீலு. எத்தனை சீலு? எப்படி பிரிக்கலாம் இதை? நம்ம ஸ்டைலில் பிரிப்போம். காய்ஸ், உள்ள என்ன இருக்குன்னு தெரியணுமா உங்களுக்கு? வாவ், பிளாஸ்டிக் பேட் தான், ஆனால் சூப்பராக இருக்குது காய்ஸ். யாரோ நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அநேகமாக கிஃப்டாக தான் இருக்கும் இது. ஸோ அந்த குவிஸ் காம்படிஷனுக்காக யாரோ அனுப்பிச்சிருக்காங்க பேட்டு. ஸோ நம்ம ஸ்பான்சர் யாரோ ஒருத்தர் தான் அனுப்பிச்சிருக்காங்க. யார் அந்த ஸ்பான்சருன்ட்டு பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ 1 எத்தனை பேட் வந்துருக்கு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ இதில் மட்டும் 6 பேட் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த பார்சல் அநேகமாக இதுலேயும் பேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நம்ம ஸ்டைல்லே கிழிப்போம். வரமாட்டுது. காய்ஸ், இதுலேயும் அதே பேட் தான் இருக்குது. அதில் எத்தனை இருந்தது? 6 7 8 9 10. ஸோ 10 பேட் அனுப்பிச்சிருக்காங்க. 10 வாரத்துக்கான கிஃப்ட் ரெடி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் யார் அனுப்பிச்சானே தெரில. ஏகாபுக்கு கால் பண்ணுவோம் நம்ம. ஸோ காய்ஸ், பேட் வாங்கலையோ பேட்டுன்ற மாதிரி இத்தனை பேட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்த பேட் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டி வந்து தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக டர்ஃபில் ஆடுறவங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் டர்ஃபில் ஆடுறீங்களோ கிரிக்கெட்டு, அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு கிஸ் வைக்கலாமா, இல்லை மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடுச்சு ஏகநாதனுக்கு. ஸோ ஏகநாதனோட மெம்பர்ஷிப் வாங்குறவங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் வச்சு கொடுக்கலாமா அப்படின்ற ஐடியாலாம் நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏகநாதன் தான் உங்களுக்கு லைவில் சொல்லுவார் எப்படி இந்த பேட் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு உங்கள் கைக்கு. ஸோ கடைசி வரைக்கும் இந்த பேட்டை யார் கொடுத்தா, யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான்னு தெரில. ஏகநாதன் கேட்டால் தான் தெரியும். நம்ம அவருக்கு கால் பண்ணுவோம். போட்ட கால் அவருக்கு. ஏகா, என்ன பண்ணுறீங்க? ஆமாம், நம்ம ஆஃபீஸுக்கு 2 பெரிய பார்சலாம் வச்சுக்கிறாங்களே அமேசான்லேருந்து. யார் அது? யார் அந்த ஸ்பான்சர்? என்ன கேக்குற? யாரா இருக்கு அந்த ஸ்பான்சர்? ஓ, ஒருவேளை அவரா இருக்குமோ? எவரு? வேற யாரு? நம்ம மிஸ்டர் ரசல் வைப்பர் ராஜ். அவர் தான் அனுப்பியிருப்பாரு. ஓ, ஓகே ஓகே. என்னப்பா 10 வாரத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு அவரு கிஃப்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வாரத்துக்கு குவிஸ் யாரு ஆன்சர் பண்றாங்களோ, கரெக்டா காம்படிஷன் ஜெயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பேட் போட்டு விடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாரு. சோ ஜெர்சிக்கு அடுத்து பேட் பிளான் பண்ணிருக்காரு போல. சூப்பர்ல, செம்மையா இருக்கு. ஆனா பேட்டும் சரி, இந்த பிளானும் சரி. ஓகே, சூப்பர். சோ பார்க்கலாம் அடுத்த 10 வாரத்துக்கு பசங்க யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு. கண்டிப்பா. ஸோ இது வந்து இந்த பேட் முக்கியமாக டஃப்ல ஆடுறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம டஃப்ல ஆடுறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணலாமா, இல்லை உனக்கு மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு, மெம்பர்ஷிப் போடுறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று வச்சிடலாமா? அப்படியே வைக்கலாம். மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் தனியா குவிஸ் காம்படிஷன் வச்சு ஜெயிக்கிறவங்க அனுப்பலாம். ஸோ எப்படினாலும் பண்ணலாம். சூப்பர். ஸோ எவ்ரி சண்டே 2 o'clock நம்ம பண்ண போறோம். நாளைக்கு சண்டே 2 o'clock பண்ண போறோம்.
பார்க்கலாம் யார் ஜாயின் பண்ண போறாங்கன்ட்டு, யார் சரி. வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே சரி, நான் கூட யார் அனுப்பிச்சா தெரியாம மண்டியை பிடிச்சிருந்தேன். பரவாயில்ல, ரசல் வைப்பர் ராஜ் தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ ஆமா, ஃப்ரம் அகமதாபாத்ல வந்திருக்கா. தெரில, அமேசான் டெலிவரி தான் அது. இதுல இருந்தா டைரக்டா வந்தது, கம்பெனில இருந்தா வந்தது. இப்போ ஓகே ஓகே சூப்பர் சசி, பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக். அடுத்த 10 வாரத்துக்கு கவலை இல்லை, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். சரியா, நாளைக்கு நான் ஈகரா இருக்கேன். ஜாயின் பண்றோம், கலக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே வச்சுட்டா. ஓகே. ஸோ கைஸ், நாளைக்கு 2 மணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து அதில் சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ இந்த பேட்டுக்கான ப்ராசஸ் எப்படின்ட்டும் ஏகநாதன் நாளைக்கு லைவில் சொல்லுவார். கண்டிப்பாக மறக்காமல் நாளைக்கு 2 o'clock ஜாயின் பண்ணிக்கோங்க. குவிஸில் வின் பண்ணுங்கள். இந்த வாரம் ஒரிஜினல் ஜெர்சி, அடுத்த வாரம் பேட்டாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வாரம் பேட்டாக இருக்கலாம், எப்போனே சொல்ல முடியாது. ஸோ மறக்காமல் லைவ் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு 2 PM. பாய்.